திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில கடந்த தேர்தலில் இருந்தாங்க, பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க, இன்னும் இருக்கிறாங்க தான். ஆனா அதுல இருந்து வெளிவரது தான் பெரிய சவாலாக இருக்கும். ஆனா பாமக அதிமுக கூட்டணி சாதகம் தான், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு ராம்கி சொல்றாரு. பாஜக இல்லாத கூட்டணியை திரட்டுறதுதான் இபிஎஸ் அவர்களுடைய நோக்கமா இருக்கா? இது சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேக பாமக அதிமுக கூட்டணி இல்ல, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ராம்கி அவர்கள் மிக ஒரு சரியான நேர்கோட்டு பார்வை சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட உண்மையான விஷயம் தான். இப்ப நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப அண்ணன் ராம்கி சொன்னதே சொல்றாங்க. இப்ப பாஜகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்ற மனநிலைக்கு மக்களும் வந்திருக்காங்க, மற்ற கட்சியும் வந்திருக்குது. அப்போ இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா கட்சியும் இணைந்து போட்டியிட்டால் மட்டும்தான் திமுகவை முழுமையாக தோற்கடிக்க முடியும். 234 தொகுதியிலும் நிச்சயமாக தோற்கடிக்க முடியும். இது மக்களே பேசக்கூடிய செய்தி. இப்ப இங்க பாமக பொறுத்தவரையில கடந்த பொதுக்குழுல மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் பேசி நம்ம எல்லாருமே கேட்டோம். அதாவது கடந்த காலத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னார். அதே போல அதுல இருந்து ஒரு பாடமும் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று 2 வார்த்தை சொன்னார். அப்போ தவறு செய்து விட்டோம் எங்க பாஜகவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்து தவறு செய்துட்டாங்க. அப்ப அந்த தவறு செய்து விட்ட பிறகு மீண்டும் அதனோடு இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப பாஜகவோடு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, திமுகவோட உறுதியா போக மாட்டாங்க. ஏன்னா மிக 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 தமிழ்நாட்டுல பாமக சார்ந்து இருக்கிற அந்த வன்னியர் சமுதாய மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர் ஸ்டாலின் என்று ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அன்புமணியும் சொல்லியிருக்காங்க. இல்ல, கடந்த தேர்தலில் திரு பொங்கலூர் மணிகண்டன், கடந்த தேர்தலில் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்த விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனம். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. இபிஎஸ் மேல வச்ச விமர்சனங்கள் அவ்வளவு மேடை நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் கூட ஒரு சிலதை அவர் வச்சிருந்தாரு. அப்படியெல்லாம் இருக்க போய் இப்போ அடுத்து கூட்டணி சேர்ந்து விடுமா? கிட்டத்தட்ட 2009 இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்களா? மேடம், இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள், திரு வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் எல்லோரும் 2016 மக்கள் நல கூட்டணியில பேசிய பேச்சுக்களை என்றும் இணையத்தில் இருக்குது. எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரெல்லாம் கூட்டணி சேர்ந்தார்களா என்று நீங்களே வியப்பு ஆந்துடுவீங்க. அது அரசியல் தேர்தல் நேரத்தில் பரஸ்பரம் தங்கள் எதிரியை நாங்க ஒரு வலுவான அணியை அமைச்சிருக்கிறோம் காட்டுவதற்காக பேசுகிற பேச்சு தான் இது. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த அணி ஒன்று சேராது. வேணாம், உண்மையாதான். நீங்க கொள்கைக்கும் தேர்தல் நேரத்தில் பேசிய பேச்சுக்களுக்கும் சம்பந்தமனையே பார்த்துட்டு நாம காங்கிரஸ் எடுத்து உருவான திமுக காங்கிரஸ் நினைச்சிருக்குது. நீங்க சொல்றது சரியானதான், நான் உங்க கேள்வியில மறுக்கல. ஆனா வேறு வழி இல்லை, எல்லாமே மாற்றத்தை நோக்கி இப்படி பயணிக்கிறாங்க. அப்போ பாமக பிஜேபி அல்லாமல் திமுக அல்லாமல் வருகிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி உள்ள அதிமுக இணைகிற போதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இது எந்த மாற்றமும் இல்லை. அதே போல திரு விஜய், தமிழக வெற்றி கழகம், இப்போ தனித்து திரு விஜய் அவர்கள் களமிறங்கினால் நிச்சயமாக திமுகவுக்கான வாய்ப்பு வந்துவிடும் என்று மற்ற பேசுறாங்க. ஆனாலும் அதிமுக வெற்றி பெறும் என்றாலும் கூட அதுக்கு ஒரு சில வாய்ப்புகளை அது உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காக அங்கேயும் ஒரு குரல் வருகிறது, எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதுல நான் யார் பெரியவர் சின்னவன் பார்க்காமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இயக்கம் என்றால் அது அதிமுக. அந்த அதிமுக இல்லாமல் யாராலும் ஒரு அணி அமைப்பதோ அது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவதோ நிச்சயமாக சாத்தியம் இல்லை. திரு பொங்கலூர் மணி, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட், ஒரு கேள்விதான். ஒருவேளை தாவேகாவும் அதிமுக பாமக இணையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவேகாவோட அணுக்கம் அப்படின்னு தான் நம்ம தலைப்புல கமிட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற அடிப்படையில தாவேகால விஜய் அவர் அடுத்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சூளுரைத்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி விஜய் 2 பேரும் கூட்டணியில இருக்காங்கன்னா அப்ப சிஎம் கேண்டிடேட்டா யார் இருப்பாங்க? யார் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும்ல. அப்ப கூட்டணி நம்ம எப்படி பேச முடியும்? தொடக்கத்திலேயே அந்த கேட்டு போட்டுறாங்களே. மேடம், உங்களுக்கு தெரியாது இல்ல, அதாவது பாமகவும் கடந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு வருதுங்க, அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் சொல்லுது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தேமுதிக தலைமையில் ஆட்சிங்கிறாங்க. எல்லாம் யாரு சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லா கட்சியுமே அப்படி சொல்லுது. அப்போ திரு விஜய் அவர்களும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த கட்சி அதிமுக அணிஞ்சு போயிடலாமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாழ்நாள் நோக்கம் உண்டு. நாங்கள் ஆட்சி பெறுவோம், எங்கள் தலைவரை முதலமைச்சர் என்பதுதான் உண்மையான வாழ்நாள் நோக்கமா தான் வச்சிருக்காங்க. ஆனால் சூழ்நிலை தக்கவாறு சில மாற்றங்களை ஒத்துதான் ஆகணுங்க, இல்லைன்னு சொன்னா அது சரியா வராது. ஏன்னா யார் தங்களுக்கு முழுமையாக எதிரியோ அந்த எதிரியை தோற்கடிப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும், இதுதான் அரசியல்ல எழுதப்படாத ஒப்பந்தம். அப்ப அதை நோக்கி பயணிப்பது என்பது வேறு வழி இல்லை, எந்த கட்சிக்கும் வழி இல்லை. நீங்க சொல்றதன் அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிறது, ஒருவேளை தாவேகா வருமாயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இணைமாயின் அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை,
வேற பேச்சுக்கே இல்ல. அது மாட்டுக்கிறது இல்லைங்க. அதிமுக தலைமைதான் கூட்டணி. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி தான் முதலமைச்சர். எந்த மாற்றமே இல்லை. இதுல உறுதியா அதிமுக இருக்குது. அதே மாதிரி பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி வைக்காது. நேரடியாகவோ மறைமுகவோ கூட்டணி இல்ல. தெளிவா பலமுறை சொல்லியாச்சு. அதே மாதிரி திமுக இருக்கிற சில கட்சிகளுக்கு முன்னுக்கு முன்னான கொள்கை முரண்பாடு நிறைய உருவாயிட்டே வருதுங்க. கருத்து முரண்பாடு, கொள்கை முரண்பாடு நிறைய உருவாயிட்டே வருது. அங்கேயும் சில பிணக்குகள் தேர்தல் நேரத்தில் உருவாகலாம். மொத்தத்தில் திமுக 2024 அப்புறப்படுத்தப்படும். அதற்கான ஒரு மிகப்பெரிய அணியை அதிமுக அமைக்குங்க.